ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் கடைக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தா இங்கே கோயில் உற்சவம், அதாவது திருவிழா. அந்த திருவிழாவுக்கு இந்த ஆனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனை புறத்து சாமி வரும்னு சொல்லுவாங்க. புறத்துன்னா மேலேன்னு அர்த்தம். ஆனை மேலே சாமி வச்சு கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமியை வந்து நீராட்டுறதுக்காக கொண்டு போகிறாங்க. நீராட்டிட்டு மறுபடியும் ரிட்டன் கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். சாமி போய் நீராடிட்டு சாமி மறுபடியும் அலங்கரித்து மறுபடியும் இதே ஆனை மேலே உட்கார வச்சு கொண்டு வருவாங்க. பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ கொண்டு போகிறாங்க. போகும்போது உள்ள காட்சி தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் ஒரு 7 மணி ஆகும். 7 மணி ஆகும்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா பொண்ணுங்கள்லாம் வந்து நேரி சேரின்னு சொல்லுவாங்க, செட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டிட்டு விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு பொண்ணுங்க முன்னாடி நடந்து போவாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து சாமியை வந்து ஆனை மேலே உட்கார வச்சு கொண்டு வர மாதிரி ஒரு காட்சி. ரொம்பவுமே அற்புதமாக சூப்பராக இருக்கும். அதையும் பாருங்கள். கேரளாவில் இந்த மாதிரி தான் திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்கள் நடக்கும். ரொம்பவுமே சாமியை வந்து கௌரவப்படுத்தி நல்ல விதமாக செய்வாங்க. அதைத்தான் அவங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆனை பொறுத்து மேலே இப்போ சாமி வரதை வந்து பார்க்கலாம். இப்போ கொண்டு வராங்களா பார்த்துக்குங்க. மறுபடியும் அலங்கரித்து இப்போ கொண்டு வந்தப்போ மணி ஒரு 7 இருக்கும். அப்படி இருட்டாயிடுச்சு. இது பார்க்கறக்காகவே காத்திருந்து பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். டிஜேலாம் வச்சு பையங்க முன்னாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் பொண்ணுங்கள்லாம் விளக்கு வச்சு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை வந்து இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை கொண்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் நான் நின்றுட்டுருந்தேன். திடீர்னு வந்து துண்ணூறும் குங்குமமும் கொண்டு வந்தாங்க ஒருத்தவங்க. கொண்டு வந்து எடுத்துக்கம்மா, பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தெய்வமே சொன்ன மாதிரி இருந்துச்சு. நம்மளை தேடி வந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துக்குங்க. அப்புறம் நான் வந்து அந்த துண்ணூறு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்துருப்பீங்க தட்டில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு முடிஞ்சு சாமியும் கொண்டு போயிட்டாங்க. இனி அங்கே கோயிலில் இனி வந்து சாப்பாடெலாம் போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்பவுமே திருவிழா வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது சரி நம்ம என்ன பண்ணலாம், இனி கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் போய் சந்தைக்கு போய் மீன், காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்குங்க. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி மீனை கழுவி ஃப்ரை பண்ணால் தானே சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனை வந்து கழுவுறதுக்காக மீனை எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நடந்து வந்தனால ரொம்ப உப்பசம் சூடாக இருந்துச்சு. அதனால் கிச்சனில் உள்ள கதவையும் திறந்து விட்டுட்டு இந்த மீனெல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். 2 மீன் 30 ரூபான்னு சொன்னாங்க. இங்கே வீட்டில் யாரும் மீன் சாப்பிட்றது இல்லை. அதனால் வந்து எனக்கு மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க. இந்த 2 மீனை சமைச்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாங்க. பார்த்துக்குங்க. உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டு சாப்பிட்டாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து மலைக்கறி கடைனால் இங்கே வெஜிடபிள்ஸ் கடை தான் மலைக்கறி கடைன்னு சொல்லுவாங்க. காய்கறி கடையில் போயிட்டு 2 கேப்சிகம் வாங்கினேன் பொரியல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு. அதுக்கப்புறம் சூட்டுக்கு நாளைக்கு வெள்ளரி சாப்பிட்லாம் சொல்லிட்டு வெள்ளரிக்காய் வாங்கினேன். அப்புறம் ஒரு 4 தேன் மாங்கான்னு சொல்லுவாங்க, அந்த தேன் மாங்காய். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கொஞ்சோண்டு வாங்கியிருந்தேன். வீட்டுக்கான தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். இவங்களுக்கெல்லாம் எப்படியாவது வயிற்று கொடுத்து ஆற்றி தூங்க வைக்க வேண்டாமா. அப்புறம் நான் என்னோடய வேலையை செய்ய ஆரம்பித்து மீனை கழுவிட்டேன். பார்த்துக்குங்க. மீனை கழுவிட்டு மீனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருந்தப்போ தான் நான் எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் மீனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். கேரளாவில் கோயில் திருவிழா எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள், எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மீனை 2 பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு மீனை எப்படியோ ஒரு வழியாக பொரித்து எடுத்துட்டேன். பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கோயில் திருவிழா தானே சொன்னேன். அந்த கோயில் திருவிழாவில் அடுத்த நாள் சோறு போடுவாங்க. சாமியோட பங்கை சாப்பாடு போடுவாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்கிட்டோம். கலந்துட்டு அதில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை,
ஒரு 10 நாள் கோயிலில் வந்து சோறு போடுவாங்க. ஆனால் நம்ம 10 நாள் போனதில்லை, இன்றைக்கி தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சாங்க. அதனால் வந்து வெரைட்டிஸ் கேரளா வெரைட்டி டிஷ்ஷஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நாள் தான் நிறையா இருந்திருக்கும். அதாவது 3 பாயாசம் அங்கே சைடில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து 18-20 வகைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போனப்போ. இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு. சாமியோட சாப்பாடு கிடைக்க புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவுமே எனக்கு கேரளா சദ്യ வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது கோயில் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. ஒரு பாயாசம் தான் கிடச்சிது, இருந்தாலும் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அடை பாயாசம் சொல்லுவாங்க, அடை இல்லை கடலை பாயாசம் சொல்லுவாங்க. அந்த வப்படத்தையும் பிணைஞ்சு சாப்பிட்டா ஐயோ அப்படி இருக்கும். அதையும் சாப்பிட்டு மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வைப்பாங்க, நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொண்டு வரதில்லை. அந்த மாதிரி தான் இங்கே வந்து பரிமாறுவாங்க பார்த்திங்களா, எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மோர் கீரி எல்லாம் அடித்து இறக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்துக்குங்க கேரளா வியூ எப்படி இருக்குன்னு. இப்படி தான் காடு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஓகே பாய்.